அல்லது உங்க தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கு? நிச்சயமாக இருக்கின்றது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலை நீங்க பாருங்க, குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் 45 தொகுதியை நாங்கள் இழந்துட்டோம். சுமார் 2 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் 45 தொகுதி இழந்துட்டோம். இன்றைக்கு வாக்கு வித்தியாசம் பார்க்கும்போது 3%. தனிப்பட்ட தொகுதி பார்க்கின்ற போது கூட்டம் 2 லட்சம் வாக்கு தான். இன்றைய ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுல கிட்டத்தட்ட திமுக அரசு மக்களிடத்திலே மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்து விட்டது. மக்கள் கொதித்து போயிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியில நான் ஏற்கனவே சொன்னது போல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதோடு மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. தொழில் செய்கின்றவரும் சரி, தொழிலாளிகளும் சரி, அதோடு ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை. இன்றைக்கு மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, அதோட சொத்து வரி உயர்வு, இப்படி பல வழியிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அந்த எழுச்சி பயணத்தின் போதே இதை நான் உணர முடிந்தது. ஆகவே 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு மக்கள் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணத்திலே இருக்கின்றார்கள். இனி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறுவது இயலாத காரியம்.